ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே. எல்லாரும் கேட்கலாம். அறியணுமே. கிட்டி சேரணும். கிட்டி நான் சேரணும். பிரசன்னத்தை வாஞ்சிப்போம். இந்த 75 நிமிட பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் பிரசன்ன சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த ஜெபத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 75 நிமிட ஆராதனை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோக்கத்திற்காக இந்த ஆராதனையை நீர் வைத்திருக்கின்றீரோ உடைய நோக்கம் மட்டுமே நிறைவேறட்டும் ராஜா. நீர் விரும்புகிறது மட்டுமே நடக்கட்டும். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல 75 நிமிட ஆராதனையிலும் ஆராதனையின் மூலமாக உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த ஆராதனையிலும் ஆராதனையின் மூலமாகவும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். 75 நிமிட ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர்.
கடந்த 2 மாதங்களாக இந்த ஆராதனையை நாங்கள் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். இப்பொழுது இந்த மார்ச் மாதத்திலே நடத்தும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். ஹல்லேலூயா. எல்லாம் உயிரோட ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். விசேஷமா இந்த சீசனிலே நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலையும் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை விட்டு மரித்ததையும் நாம் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லாம கொண்டாடுகிறோம். ஆமா, இது வந்து ஒரு செலிப்ரேஷன். அதனால இயேசுவை நாம் கொண்டாடுகிறோம், இயேசுவை நாம் மகிமைப்படுத்துகிறோம். புதிதா எங்களோடு இணைகிற உங்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். ஸ்கிரீன்ல லிரிக்ஸ் போடுவோம். அந்த லிரிக்ஸை பார்த்து நீங்கள் எங்களோடு சேர்ந்து இணைந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இது பிரத்யேட்சமாக வாலிபர்களுக்காக நடத்தப்படுகிறது. அல்லேலூயா. வாலிபர்கள் கலந்து கொள்கிறார்கள், பெரியவர்களும் இணைந்து கொள்கிறார்கள். நான் நம்புகிறேன் இந்த ஜெபம் முடிவதற்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எதிர்பார்த்ததை விட இயேசு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த இரவு கஷ்டமான இரவா இருக்கலாம், உங்களுக்கு சந்தோஷமான இரவா இருக்கும். அல்லேலூயா. நீங்க நல்லா தூங்க போவீங்க. இயேசு உங்க கூட இருக்கிறார். இயேசுவுக்கு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு நமக்குள்ளாக இருக்கின்றார். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நிறைவேறும். இயேசு நமக்குள்ளாக இருக்கிறார். நம்ம என்ன நம்பினாலும் நடக்கும். அல்லேலூயா. பாடலை பாடி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. இந்த இடத்துல கலந்து கொள்கின்ற நீங்கள் வந்து ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம். மேபி இயேசுனா எனக்கு தெரியாதுங்க, இன்னைக்கு தான் நான் இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கிறேன் அப்படிலாம் கூட நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன், அவர் உங்களுக்காக உயிரோடு எழுந்தார், உங்களுக்காக ஜீவனை விட்டார். யாருங்க மனுஷனே இன்னொரு மனுஷனுக்காக எதுவும் செய்ய மாட்டான். மனுஷனே இன்னொரு மனுஷனுக்காக ஏதாவது செஞ்சா திருப்பி அவன்கிட்ட வாங்குற வரைக்கும் விட மாட்டான். கல்யாணத்தில் போனால் மொய்யெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? அந்த மொய் வாங்கினா எந்த பொண்ணு மாப்பிள்ளை மொய் வாங்குறாங்களோ அவங்க மறுபடியும் செய்யணும்னு மொய் கொடுத்தவங்க விரும்புகிறாங்க, சாதாரண மொய்க்கே. ஆனால் இயேசு ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு ஜீவனையே கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே ஜீவனை விட்டார், மீண்டும் உயிரோடு எழுந்தார், சிங்கத்தை போல எழுந்தார். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே அப்படி உயிரோடு எழுந்து உயிரை கொடுத்து மறுபடியும் உயிரோடு எழுந்த அந்த இயேசுவுக்கு நம்ம என்னங்க செய்யறது? எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. என்ன செய்யலாம்? அவருக்காக வாழலாம். அல்லேலூயா. இயேசுவுக்காக நான் சாகிறேன்னு ஒரு சிலர் சொல்லுவார்கள். நல்லது, ஆனால் இயேசுவுக்காக நாம் வாழ வேண்டும். சாகிறத அப்புறம் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் வாழ்ந்து காட்டுவோம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு வாழுவோம், இயேசுவிற்காக வாழுவோம். இந்த பாட்டு சொல்லுது, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், none other than இயேசு மட்டுமே. அல்லேலூயா. He is Lord. நீர் ஒருவரே ஆண்டவர், ஒருவரே. இது ஒரு அந்த உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டது, உயிரோடு எழும்பினது, இது சம்பந்தப்பட்ட பாடல். எனவே பாடல் தெரிந்தவர்கள் எங்களோடு இணைந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் லிரிக்ஸை பார்த்து இணைந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆமென். இத்தனை நாள் வந்து நானும் என்னுடைய தம்பியும் இந்த ஆராதனையை நடத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து என்னுடைய ஒய்ஃபும் என்னோட கூட இருக்கிறாங்க, எஃப்சி பாவும். நாங்கள் சேர்ந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. எல்லாரும் கைதடி பாடலாம். Hallelujah.
சாத்தானே அந்த எதிரியை ஜெயித்தீரே, உனக்காக ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. கைதட்டி ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம். இயேசு உனக்காக மரித்தார், உனக்காக, நமக்காக. ஹalleluya 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 ஹalleluya. ஷபரதல பாபா ரஹந்தல தரதல பாபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தூக்கி தூக்கி என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதானக்காரனே. அவரை பார்த்து சொல்லலாம், என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சர்வவல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதானக்காரனே. சிலுவையிலே சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து ஆனால் ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த சாத்தானை அந்த ஜெயித்தார், எதிரியை ஜெயித்தீரே. உயிரோடு எழுந்தார். ஆனால் உயிரோடு எழுந்தீரே. Thank you Jesus. அந்த எதிரியை ஜெயித்தீரே. மறுபடியும் பாருங்க, சிலுவையில் சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் நமக்காக, ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. கைகளை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் பாடலாம், ஹalleluya எல்லாரும் ஹalleluya. கை உயர்த்தி ஹalleluya இருக்கிற இடத்துல ஹalleluya. இயேசுவை உயர்த்துவோம், ஹalleluya. இயேசுவை மகிமைப்படுத்துவோம், இயேசுவிற்கு மகிமை என்று சொல்வோம், இயேசுவிற்கு புகழ் என்று சொல்வோம். ஹalleluya உரபபபதல பாபா. எத்தனை முறை சொல்ல முடியுமோ, எத்தனை முறை பாட முடியுமோ, அத்தனை முறை அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், எழுந்தருளும், எழுந்தருளும். உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக. உம்முடைய வல்லமை விலங்கு பெட்டியுடன் உம்முடைய தாபர ஸ்தலத்தில் நீர் எழுந்தருளும் போது உம்முடைய வாலிப பிள்ளைகள் நன்மையிலே மகிழ்வார்கள். இப்பொழுது எழுந்தருளுவீராக. ஓ ஹalleluya. for the last time ஹalleluya. எல்லாரும் இயேசுவை உயர்த்துவோம், இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ரபபபதலபரபா ஷபதலபலபரபா. அற்புதங்கள் நடப்பதாக. ஹalleluya. நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே இயேசு நீரே மரித்து போனீரே. ஒரு பெரிய சண்டை மாதிரி நடந்துச்சான். அந்த பாட்டில் சொல்றாங்க, என்ன சண்டை நடந்துச்சு? பிசாசு நம்ம வேணும்னு நினைக்கிறான், இயேசு நம்ம வேணும்னு நினைக்கிறார். ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சா? இயேசு ஜெயிச்சார். ஹalleluya. இயேசு மரித்து போனார். இயேசு செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னே எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்ட மாதிரி தெரிஞ்சு. சாத்தான்லாம் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி நினைச்சான். இருக்கிறதுலே பெரிய முட்டாள் யாருன்னா பேய் தான். சாத்தான் தான் பெரிய முட்டாள். இயேசுவை காலி பண்ணிட்டோன்னு நினைச்சான், போட்டு கல்லறையில் போட்டு அடைச்சிட்டோன்னு நினைச்சான், மறுபடியும் எந்திரிக்க மாட்டாருன்னு நினைச்சான். அந்த மாதிரி உங்களை இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம். அவ்வளோதான் இவன் வாழ்க்கை முடிஞ்சுச்சு, அவ்வளோதான் இவன் வேலை போயிடுச்சு, அவ்வளோதான் இவன் குடும்பம் முடிஞ்சுச்சு, இவன் குடும்பம் பிரிஞ்சிருச்சு, இனிமேல் எதுவுமே ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு உங்களை நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கின்ற இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாள் கல்லறை உடைத்து எழும்பினார். ஹalleluya. He has risen from the dead. கல்லறை உடைத்து எழும்பினார். கல்லறைகள் அவரை அடக்க முடியவில்லை. Death couldn't contain him, grave couldn't hold him. கல்லறை இயேசுவை பிடிச்சு வைக்க முடியல. அவ்வளவு வல்லமையுள்ள கடவுளை நாம் ஆராதிக்கிறோம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாமா? அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம்.
அப்படிப்பட்ட இயேசு உங்க கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. ஆமென். உங்க வாழ்க்கை மாறும். ஆமென். உங்கள் சரீரத்தில் அற்புதம் நடக்கும். இந்த ஆராதனை எந்தெந்த இடத்துல எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். மரித்து போன உங்கள் சரீரத்தில் இருக்கின்ற உறுப்புகள் உயிரடையும் இயேசுவின் நாமத்தில். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் இயேசுவே செஞ்சு முடிப்பார். ஏன் எந்த நம்பிக்கையில் டானி இதெல்லாம் சொல்ற அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் இதே நடந்துச்சு. அவர் முடிச்சிட்டோன்னு நினைச்சான், காலி பண்ணிட்டோன்னு நினைச்சான், சீல் வச்சான், என்னென்னலாம் பண்ணியிருக்கானுங்க பாருங்க. அடிச்சானுங்க, சிலுவையில் தொங்க விட்டானுங்க, அங்கேயும் உயிர் போகிற அளவுக்கு பண்ணானுங்க. மீதி ஆட்களாக இருந்தால் அவர் வாங்கின அடியிலே இறந்துருப்பான். ஆனால் இவரை எல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியில் கல்லறையில வச்சு சீலெல்லாம் வச்சு அதுக்கு செத்து போன உலக பாஷையில் சொன்னால் வெறும் டெட் பாடிக்கு போர் சேவகர்கள்லாம் நிறுத்தினானுங்க. என்ன வந்தாலும் சரி இயேசு நினைச்சது நடக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் என்ன மனுஷர் திட்டம் போட்டாலும் சரி, உங்க ஆசீர்வாதம், உங்கள் செழிப்பு, உங்கள் சுகம், உங்கள் நல்வாழ்க்கைக்கு விரோதமாய் பேய் என்ன நினைச்சாலும் சரி, மனுஷன் என்ன நினைச்சாலும் சரி, 3வது நாள் கல்லறை உடைத்து கொண்டு எழும்பின இயேசு உன்னோடு இருக்கிறார், உன் குடும்பத்தோடு இருக்கிறார். பயப்படாத. வாலிப பிள்ளைகள் பயப்பட வேணாம். செமஸ்டர் நினைச்சு பயப்பட வேணாம். எக்ஸாம் நினைச்சு பயப்பட வேணாம். இயேசு உன்னோட கூட இருக்கிறார். இத்தனை நாள் நீ ஃபெயில் ஆனாலும் சரி, இந்த ஆராதனைக்கு அப்புறம் பாஸ் ஆவ. இத்தனை நாள் நீ மார்க் கம்மியா வாங்கினாலும் சரி, இந்த ஆராதனைக்கு அப்புறம் நிறைய மார்க் வாங்குவ. ஏன்னா இயேசு உனக்குள்ள வந்துட்டார்ன்றதை உணர ஆரம்பிப்பாய். ஹல்லேலூயா. இப்ப மறுபடியும் அந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸாவை மட்டும் நம்ம பாட போறோம். சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீர். எப்படி எழுதியிருக்காரு பாருங்க பாஸ்டர் டார்வின் எபினேசர், அவர் தானே. இயேசு நீரே மரித்து போனீரே, அவரே மரிச்சார். அல்லேலூயா. எந்த சப்ஸ்டியூட்டும் கிடையாது. கபடி விளையாடுறப்ப சப்ஸ்டியூட் இறக்கி விட்டு மெயின் பிளேயர் ஓடிடுவான். அந்த மாதிரி இயேசு இந்த கொஞ்ச நேரம் நீங்க பாத்துக்கோங்க, அப்பெல்லாம் கிடையாது. அவரே மரித்து போனார், ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியேன்னு இதுல இருக்குது. நம்ம எப்படி பாட போறோம்னா அந்த சாத்தானை ஜெயித்தீரேன்னு பாட போறோம். ஹல்லேலூயா. விழுந்து போன சாத்தான் இனி எழும்ப முடியாது. விழுந்து போன சாத்தான் மீண்டும் எழும்ப முடியாது. தலை கூட தூக்க முடியாது. இப்ப பாடுறப்ப அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. சிலுவையில் அந்த போரிலே எல்லாரும் பாடலாம். சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு அந்த சாத்தானை பாடலாம். அந்த சாத்தானை ஜெயித்தீரே. நம்பிக்கையோடு ஆனால் உயிரோடு வாரப்பே சுகம் உண்டாகும். அந்த சாத்தானை ஆனால் உயிரோடு என்னோட பாடலாமா? ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த சாத்தானை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த சாத்தானை ஜெயித்தீரே. கை உயர்த்தி விசுவாசத்தோடு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. Let miracles take place in the name of Jesus. In the mighty name of Jesus. In the matchless name of Jesus. இப்பொழுது அற்புதம் நடப்பதாக, இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. உயிர்த்தெழுந்த தேவனே, உயிரோடு எழுந்த தேவனே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோல்களை கடலில் உடையவரே, எங்களுக்காக எதையும் செய்கிறவரே, இப்பொழுது அற்புதம் நடப்பதாக. Right now, right now. ரபதலபபபப. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருவர் குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருவர் வேலைகளிலும், ஒவ்வொருவர் ஊழியங்களிலும் அற்புதங்கள் நடப்பதாக. பாடுகின்ற வேலையிலே எரிகோக்கள் விழுவதாக. சாத்தான் வீழ்ந்து போனார், சாத்தான் வீழ்ந்து போனார். சாத்தான் கீழே விழுகிறதை கண்டோம். அற்புதங்களை பெற்றுக் கொண்டீர்கள். இயேசு நல்லது செஞ்சிட்டார். இனி கவலை வேண்டாம், இனி பயம் வேண்டாம். படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். அல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்கும், பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். அல்லேலூயா. உங்களை படைத்தவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் ஆத்தும நாயகன், உங்கள் ஆத்தும மனவாளன் அவர் உங்களோடு இருக்கிறார். அதனால் அவர் உங்களை நடத்தி செல்வார். அப்படியே நம்ம அடுத்த பாடலையும் நாம் பாட போகின்றோம்.
இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், ஆமென். நாவு யாவும் போற்றிடும். நம் இயேசுவே ஆண்டவர். எல்லாம் சொல்லாம நம் இயேசுவே ஆண்டவர், நம் இயேசு, நம் இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவே ஆண்டவர். ஏதோ இயேசு கிடையாது, எந்த இயேசு, ஆமென். எந்த இயேசு, என்னுடைய இயேசு. அவர் உன்னுடைய இயேசு. ஆமென். உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்வார். மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். பாடுறதுக்கு முன்னாடி, ஆராதிக்கிறதுக்கு முன்பாக கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க. செத்து போயிட்டார், ஆனா செத்து போனவர் உயிரோடு எழுந்தார். ஆமென். இப்படிப்பட்ட இயேசுவிற்கு முன்பாக உங்கள் கடன் எம்மாத்திரம், இப்படிப்பட்ட இயேசுவிற்கு முன்பாக உங்கள் வியாதி எம்மாத்திரம், இப்படிப்பட்ட இயேசுவிற்கு முன்பாக உங்கள் பிரச்சனை எம்மாத்திரம். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எங்க செத்து போனவரே எந்திரிச்சாருங்க. அவர் உங்களோட இருக்கிறார். ஹalleluya. எது மரித்த நிலைமையில இருந்தாலும் சரி, மறுபடியும் எழும்பும். ஆமென். கால்கள் யாவும் முடங்கும். every knee shall bow, நாவு யாவும் போற்றிடும். every tongue confess, நம் இயேசுவே ஆண்டவர். that my Jesus is Lord. அடுத்த ஸ்டான்ஸா இதிலே இருக்குது. இயேசுவே வைத்தியர், இயேசுவே இரட்சகர். மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகின்றோம். முடிந்தவர்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாம். என்னால் நிற்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே எழும்பி நின்று கொள்ளலாம். உங்கள் வீடுகளிலே எல்லாரும் எழும்பி நிற்கலாம். அடுத்த ஒரு 5 to 10 நிமிடங்கள் நாம் ஆராதித்து அதற்கு பிற்பாடு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சியும் ஆண்டவரே, இரட்சியும் ஆண்டவரே. மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். சுகம் தர வைத்தியர் இயேசுவே. அப்படி விசுவாசிச்சு பாடுவோம். வைத்தியர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். யார் கால்கள் முடங்கும், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். நம் இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும்,
ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, நாம் யாவரும் அடுத்த காரியத்திற்குள்ளே கடந்து போவோம். இந்த 75 நிமிட ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் நாங்கள் வரவேற்கின்றோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஒரு கார்ட்லெஸ். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ். இந்த ஜெபம் தொடர்ந்து யூடியூப்பில் நடைபெறும். வாலிபர்களுக்காக விசேஷமாக இது நடத்தப்படுகிறது. எனவே அநேகர் வெளி ஊர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கலந்து கொள்கிறார்கள். டெலிவிஷனில் பார்க்கிறார்கள், லேப்டாப் அதில் பார்க்குறாங்க, மொபைல் ஃபோன், ஒரு ஃபோனில் பல பேர் கலந்து கொள்கிறார்கள். அப்படியெல்லாம் கலந்து கொண்டு இவர்கள் இந்த ஜெபத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த ஜெபத்தை ஆன்லைனில் நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இது ஆன்லைனிலும் இது நடைபெறும். இது இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் நாம் வாலிபர்களுக்கென்று நம்முடைய விசுவாச பிள்ளைகளுடைய வீடுகளிலே ஆஃப்லைன் யூத் கனெக்ட் என்று சொல்லி நாம் துவங்க இருக்கின்றோம். ஒரு 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 இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனோட வீடோ, நான் ஒரு வாலிப பெண் இல்லைனா வாலிப பையனோட வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது அந்த ஒரு மாதத்தில் ஒரு வீடு, எந்த வீட்டில் அந்த ஆஃப்லைன் யூத் கனெக்ட் அந்த ப்ரேயர் நடக்க போகுதுன்றதை முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அனௌன்ஸ் பண்ணதற்கு பிற்பாடு அந்த வீட்டிலே எல்லா வாலிப பிள்ளைகளும் அந்த இடத்துல வரணும். அந்த இடத்துல அந்த ஜெபம் நடைபெறும். பக்கத்தில் இருக்கின்ற ரட்சிக்கப்படாதவர்களையும் நீங்கள் இன்வைட் பண்ணி அந்த ஜெபத்தில் நீங்கள் உட்கார வச்சிருக்கலாம். நாங்களும் வருவோம். வந்து அந்த இடத்துல ப்ரேயர் மற்ற எல்லா காரியங்களையும் செய்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இதையெல்லாம் நம் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று செய்ய போகின்றோம். குட் ஃப்ரைடே ஈஸ்டர் ஆராதனை, குட் ஃப்ரைடே ஆராதனை பெரிய வெள்ளிக்கிழமை மாலையிலே சரியாக 6 மணிக்கு நமக்கு செங்கலாண்டபுரம் திருச்சபையிலே குட் ஃப்ரைடே ஆராதனை இருக்கும். ஈஸ்டர் ஆராதனை காலை ஈஸ்டர் அன்று காலை 8 மணிக்கு ஓலையூரிலே முதல் ஆராதனை. ஈஸ்டர் அன்று காலை 8 மணிக்கு மிஸ்பா பிளெஸிங் சென்டரிலே ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை. மாலை 6 மணிக்கு இங்கே இன்னொரு ஆராதனை. ஈஸ்டர் 2 ஆராதனை, பெரிய வெள்ளி 1 ஆராதனை. உங்களுக்கு போஸ்ட் இதில் போடுவார்கள் மற்றும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நம்பருக்கெல்லாம் வரும். தினந்தோறும் எனக்கு டெய்லி டிவோஷன் வரவில்லை என்றால் வாட்ஸ்அப்பில் தினந்தோறும் ஜெபம், ஒரு வசனமும் ஒரு ஜெபமும் நாங்கள் அனுப்புகிறோம். அது எனக்கு இன்னும் வரல, இந்த ப்ரேயரில் கலந்து கொள்கிறேன், எனக்கு இன்னும் வரல அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு 790-470-2951 இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் மீ டெய்லி டிவோஷன் நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னாக்க உங்களுடைய செல்ஃபோன் நம்பருக்கு தினமும் காலையிலே அந்த ஜெபமும் அந்த வசனமும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். மற்றும் ஊழியத்தினுடைய எல்லா விவரங்களையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க வசதியாக இருக்கும். நீங்கள் இந்த நம்பரை உங்களுடைய ஃபோனில் சேவ் பண்ணிக்கணும். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு கம்யூனிகேட் வித் யூ. ஸோ நாம் நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு கிறிஸ்து மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார், நம்முடைய குடும்பத்திலே செய்கின்றார். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ஆண்டவருடைய பெரித இன்னும் 75 மினிட்ஸில் நாங்கள் சொல்லலை. 12ஆம் தேதி ஆண்டவருடைய கிருபையினாலே எங்களுடைய திருமணம் திருச்சியிலே நடைபெற்றது. ஆண்டவர் ஆசீர்வாதமாக இதை நடத்தி கொடுத்தார். நீங்கள் உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் பார்த்தோம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தீங்க. எங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இன்னும் வல்லமையாய் அவருடைய காரியங்களை செய்யும்படியாக எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நேரடியாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். இன்னைக்கு எல்லாரும் கவனிக்கலாம். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு, இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய ஹெட்டிங் என்ன அப்படின்னா, நம்ம பாடின பாட்டிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஆராதனை நடந்துகிட்டு இருக்குதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிலுவை, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல்.
டெட் ஆஃப் ஜீசஸ், ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். டெத் ஆஃப் ஜீசஸ், ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். ஸோ இதை வச்சு தான் நமக்கு தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் நடக்கின்றது. இன்றைக்கு நாம் கேட்க இருக்கின்ற வேத வசனமும் என்னவென்றால், இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு க்ளோரி ஆஃப் கிராஸ், சிலுவையின் மகிமை. எல்லாம் சொல்லாமா? சிலுவையின் மகிமை, சிலுவையின் மகிமை, சிலுவையின் மகிமை. க்ளோரி ஆஃப் கிராஸ், சிலுவையின் மகிமை, சிலுவையின் மகிமை. இந்த சிலுவை என்ன செய்தது? இந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இதை இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை வைத்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபெற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ வழக்கம் போல நீங்கள் இந்த பிரசங்கத்தை குறிக்கிறவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் யூடியூப்ல இருக்கும், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். எனவே டர்ன் யுவர் அட்டென்ஷன் டு திஸ் மெசேஜ் ப்ளீஸ் என்று சொல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். நான் பைபிள் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். பைபிள் இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் கூகுள்லாம் போக தேவையில்லை, இதிலே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு அந்த வசனத்தை போடுவாங்க. கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். கலாத்தியர் 1:4 மைக்கிலையும் வாசிப்பாங்க. ஸோ நீங்கள் வாசிக்கலாம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கின்ற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மறுபடியும் நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா ஒரு விசை? அவர் நம்மை இப்பொழுது இருக்கின்ற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஓகே, பைபிளை க்ளோஸ் பண்ணிடலாம். நன்றாய் கவனியுங்கள். இந்த கலாத்தியர் 1:4 இதை வைத்துதான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு இடைப்பட போகிறார், உங்களோடு இடைப்பட போகிறார். இந்த வசனம், இந்த பிரசங்கம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யாரை சொல்லுது இந்த வசனம்? இயேசுவை. யாரை சொல்லுகிறது? இயேசுவை சொல்லுகிறது. இந்த வசனம் இயேசுவை காண்பிக்கிறது. சிலுவையிலே நமக்காக யார் மரித்தா? இயேசுவே மரித்தார். யார் மரித்தா? இயேசுவே மரித்தார். யார் மீண்டும் உயிரோடு எழுந்தார்? இயேசுவே உயிரோடு எழுந்தார். ஸோ இந்த வசனம் முழுக்க முழுக்க காண்பிக்கிறது இயேசுவை. இந்த வசனத்தை வைத்து ஒரு 3 பகுதியை உங்களோடு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட போகிறார். முதலாவது, இந்த வசனத்தை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, அந்த விடுவிக்கும்படி, அது வரைக்கும் மட்டும் வாசிக்கலாமா? அவர் நம்மை இப்பொழுது இருக்கின்ற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. மறுபடியும் வாசிக்கலாம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கின்ற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. நன்றாய் கவனியுங்கள். பிரபஞ்சம்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. பிரபஞ்சம்னா என்னன்னா உலகம். பிரபஞ்சம்னா என்னது? உலகம். உலகம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் யாரு? இயேசு நம்மை இப்பொழுது இருக்கின்ற உலகத்திலிருந்து விடுவிக்கும்படி. அந்த உலகம்ன்றத சும்மா கூட அங்க போடலையா? என்ன உலகமா? பொல்லாத உலகம். என்ன உலகமா? பொல்லாத உலகம். பொல்லாத உலகம், பொல்லாத பிரபஞ்சம். இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, பேரை பாருங்க. எப்படிப்பட்ட உலகமா? பொல்லாத பிரபஞ்சம். பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, பொல்லாத உலகத்தினின்று நம்மை விடுவிக்கும்படி. நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகம் பொல்லாத உலகம். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகத்துல எங்கிட்டு திரும்பினாலும் என்ன பெருகி இருக்குது? பாவம் பெருகி இருக்கிறது. என்ன பெருகி இருக்குதுங்க? பாவம். பாவம் பெருகி இருக்குது. எங்கிட்டு திரும்பினாலும் சரி, நியூஸை ஆன் பண்ணிங்கன்னா ஓகே போதும். நியூஸை ஆன் பண்ணோம்னாலே என்ன வருது? கொலை, கொள்ளை, திருட்டு, விபச்சாரம். இதெல்லாம் எதுலங்க வருது? நியூஸ்ல வருது. எதுல நடக்கிறத தான் நியூஸ்ல போடுறான். உலகத்துல நடக்கிறதா எதுல போடுறாங்க? நியூஸ்ல போடுறாங்க. நைட்ல திருட்டு நடந்ததெல்லாம் போய் பகல்ல என்ன நடக்க ஆரம்பிச்சிருச்சு? திருட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே பெருகிட்டு இருக்குது. பாவம் என்ன செய்யுது? பெருகுது. பொல்லாத உலகத்திலே நாம் வாழுகின்றோம். பொல்லாத பிரபஞ்சத்திலே நாம் வாழ்கின்றோம். என்னங்க பண்றது? பொல்லாத உலகம், பொல்லாத உலகம், பொல்லாத உலகம் பேசி பேசி இன்னும் பொல்லாத உலகமாகவே மாற்றிட்டு இருக்கிறதா?
இயேசு என்ன சொல்லுகிறார்? பொல்லாத உலகத்திலிருந்து உங்களை விடுவித்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை பார்க்கின்ற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து இயேசு நம்மை விடுவித்து இருக்கின்றார். ஹல்லேலூயா. எப்படி விடுவித்து இருக்கின்றார்? நன்றாய் கவனிங்கள். இந்த வசனம் எங்கேயோ கொஞ்சம் இடிக்குது பாருங்க. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி இயேசு இதை பண்ணார். நம்மளை விடுவிச்சிட்டாரா? பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நாம் விடுதலை ஆகிவிட்டோமா? இன்னொரு வசனத்தையும் நம்ம எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 26வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 3 verse 26. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும். போதும், மறுபடியும் வாசிக்கலாம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும். நன்றாய் கவனியுங்கள். இதுலயே என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? பொல்லாங்கு. பொல்லாங்கு என்னங்க? பொல்லாங்கு. இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுது, இயேசு உங்களை உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை அப்படின்னா இப்போ அந்த விலக்கின்ற வார்த்தை என்னது? என்ன அர்த்தம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்துக்கலாம். ஒரு கிரிக்கெட் டீமில் ஒரு பிளேயர் யார்? ஏதாவது மகேஷ்னு வச்சுக்கோ. மகேஷ்னு யாராவது இருக்காங்களா? பிளேயர் ஏதாவது ஒருத்தர் இல்லை. மகேஷ்னு வச்சுக்குவோம். மகேஷ்னு ஒரு பிளேயரு ஒரு கிரிக்கெட் டீமில் இருக்கிறாரு. இப்போ அந்த கிரிக்கெட் டீம் மகேஷ்ன்ற பிளேயரை விலக்கிருச்சு. மகேஷ்ன்ற பிளேயரை என்ன செஞ்சிருச்சு? விலக்கிருச்சு. இப்போ அந்த பிளேயரை விலக்கிட்டா என்ன அர்த்தம்? மகேஷை நாங்கள் விலக்கி விட்டோம் அப்படின்னு அந்த டீம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் மகேஷ் அந்த டீமில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இருக்க முடியுமாங்க? இருக்க முடியாது. விலக்கிட்டாங்கன்னா அந்த டீம்ல இருந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு? வெளியே வந்துட்டாருன்னு அர்த்தம். மறுபடியும் சேர முடியுமா? மறுபடியும் அந்த டீம்ல இருக்க முடியுமா? ஏன் கிரிக்கெட் டீம் மட்டும்? குடும்பத்தை எடுத்துக்கங்க. ஒரு சிலர் குடும்பத்துலலாம் ஒரு சிலர் ரொம்ப பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த நபரை எங்க குடும்பத்திலேருந்து என்ன பண்ணி வச்சுட்டோம்? என்ன பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் அந்த நபர் அந்த குடும்பத்தில் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்களுடைய வட்டாரெல்லாம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கேங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? நண்பர்கள் குழு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருந்து யாராச்சும் ஒரு பையனையோ ஒரு பொண்ணையும் விளக்கிடுவான். அந்த பிள்ளைய விளக்கிட்டோம் என்னைக்கோ, அந்த பையனை என்னைக்கோ விளக்கிட்டோம். அப்புறம் என்ன அர்த்தம்? மறுபடியும் அந்த டீமில் அந்த பொண்ணும் அந்த பையனும் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா என்ன செஞ்சுட்டாங்க? என்ன செஞ்சுட்டாங்க? விளக்கிட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? விளக்கிட்டாங்க. இப்போ வசனம் என்ன சொல்லுது? அவர் நம்மளை எதுலேருந்து விளக்குனாரா? பொல்லாங்கிலிருந்து. எதுலேருந்து விளக்குனார்? பொல்லாங்கிலிருந்து விளக்குனார். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? பொல்லாத உலகம். எப்படிப்பட்ட உலகம்? பொல்லாத உலகம். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து இயேசு நம்மை விலக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எல்லாம் நான் சொல்லாமா? இந்த பொல்லாத உலகத்திலிருந்து இயேசு நம்மை விலக்கி இருக்கிறார். சரி, பொல்லாத உலகத்திலேருந்து விலக்கிட்டாரு. கிரிக்கெட் டீம்லேருந்து ஒருத்தனை விளக்குனா மறுபடியும் அவன் அந்த டீமில் இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேருந்து ஒருத்தனை விளக்குனா மறுபடியும் அவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்க முடியாது. குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்களை விளக்கிட்டா மறுபடியும் அந்த குடும்பத்தில் இருக்க முடியாது. பொல்லாத உலகத்திலேருந்து விளக்கிட்டா மறுபடியும் அந்த உலகத்தில் இருக்க முடியாது. நன்றாய் கவனியுங்கள். பொல்லாத உலகத்திலேருந்து விளக்கிட்டார், விடுவித்திருக்கிறார் அப்படின்னு வாசிக்கணும். ஜெயில் விடுவித்திருக்கிறான்றதுக்கு ஒரு சரியான உதாரணமாக எதை சொல்கிறேன்னா, அது ஜெயில் கைதியை விடுதலை பண்ணுவாங்க இல்லையா? விடுதலை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கைதி ஜெயிலில் இருப்பாரா வெளில இருப்பாரா? வெளியில் இருப்பாருங்க. பரபாஸை விடுதலை பண்ணாங்க, இயேசுவை பிடிச்சிக்கிட்டாங்க. பரபாஸ் மறுபடியும் உள்ளே போனாரா வெளில வந்துட்டாரா? வெளில வந்துட்டார். இப்போ இந்த இடத்துல இயேசு சொல்கிறார், பொல்லாத உலகத்திலிருந்து பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களை விடுவித்திருக்கிறேன், உங்களை விலக்கி விட்டேன்றாரு. ஆனால் நாம் உலகத்தில் இருக்கிறோமா? உலகத்திலிருந்து வந்துட்டோமா? உலகத்தில் தான் இருக்கிறோம். ஸ்டில் வி ஆர் இன் திஸ் வேர்ல்டு. நாம் உலகத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த வசனத்துக்கு என்னதாங்க அர்த்தம்? இந்த சிலுவையின் மகிமை நமக்கு எதை சொல்லுகிறது? The glory of cross எதை நமக்கு சொல்லுது? பொல்லாத உலகத்திலிருந்து விலக்கி இருக்கிறார்னா, உலகத்திலேருந்து அப்படியே நம்மளை பிரித்து கொண்டு போய் ஏதோ ஒன்று சுற்றிலும் மேகமாக இருக்கிற இடத்துல, ஏதோ சுற்றிலும் வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்க இடத்துல அப்படியே நிறுத்தி மனுஷனே பார்க்காத, அது கிடையாது. எதிலிருந்து எல்லாம் விலக்கி இருக்கின்றார்? இந்த பொல்லாத உலகத்திலே நம்மளை சுற்றிலும் என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது. நம்மை சுற்றிலும் என்ன இருக்குது? பாவம். அந்த பாவத்திலிருந்து நம்மை விலக்கி இருக்கின்றார். ஹல்லேலூயா. பாவத்தின் தன்மை எல்லா மனுஷனுக்குள்ள இருக்குது. சின்ன பிள்ளை பிறந்து சின்ன பிள்ளை வளர்றப்பே அந்த பிள்ளைக்குள்ள பாவத்தின் தன்மை வெளிப்படுது பாருங்க.
ஒருத்தன் அடிச்சா அந்த புள்ள திரும்பி என்ன செய்யுது? அடிக்குது. ஒன்று பிடிக்காதது அந்த சின்ன பிள்ளைக்கு பிடிக்காத செஞ்சுட்டா டப்புன்னு அடிக்குது, டப்புன்னு பறண்டுது. பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, பார்த்து திட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாவத்தின் தன்மை. ஏன்னா அந்த உலகம் எதுக்குள்ள இருக்குது? பொல்லாங்குக்குள்ள இருக்குது. ஆனா இயேசு சொல்றார், நான் இந்த உலகம் வேணா பாவத்துல இருக்கலாம், உன்னை அந்த பாவத்துல இருந்து விலக்கி விட்டேன். ஹல்லேலூயா. சிலுவை அதை தாங்க பண்ணுச்சு. சிலுவை இயேசு கிறிஸ்துவை இந்த முழுவதும் பாவமாக்கி, இயேசு கிறிஸ்துவை முழுவதும் பாவம் அறியாத அவர் பாவமானார். பாவமே தெரியாத அவரை சிலுவை முழுவதும் பாவமாக்கி நம்மை விடுதலை செய்தது. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து நம்மை விலக்கி விட்டது, பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து விட்டது. இரண்டாவது, வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து விட்டது. எவ்வளோ பாருங்க, இதுதான் பொல்லாத உலகத்திலிருந்து நம்ம விலக்கின்றனா, உலகத்திலிருந்தே விலக்கிறது கிடையாது, உலகத்திலே இருக்கின்ற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து கர்த்தர் விலக்குகிறார். வியாதி கர்த்தருக்கு பிரியமில்லை. எல்லாம் சொல்லாம, வியாதி கர்த்தருக்கு பிரியமில்லை. வியாதி கர்த்தருக்கு பிரியமில்லை. அதை நீங்க நம்புனீங்க அப்படின்னா வியாதி உங்களை ஒண்ணுமே செய்யாது. வியாதி மறைஞ்சிரும். ஒருவேளை வியாதி இருக்குன்னு ரிப்போர்ட் இருந்தாலும் அந்த வியாதி உங்களை ஒண்ணும் செய்யாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பொல்லாததிலிருந்து உங்களை விலக்கி விட்டார், பொல்லாங்கிலிருந்து விலக்கி விட்டார், வியாதியிலிருந்து உங்களை இயேசுவின் நாமத்தினாலே விலக்கி விட்டார். ஹல்லேலூயா. சிலுவை உங்களை வியாதியிலிருந்து விலக்கி விட்டது, கடனிலிருந்து விலக்கி விட்டது. கடன் இருக்குதா? ஒருவேளை இந்த ஆராதனை கடனோட நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? தைரியமா நம்புங்க, நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படி அவர் தரித்திரரானார். He became poor for make me to rich. நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படி யார் தரித்திரரானார்? இயேசு. எதுக்கு? பொல்லாங்கிலிருந்து விலக்கணும். இயேசுவுக்கு தெரியும், ஐயோ இந்த உலகம் ஃபுல்லா பாவத்தில் இருக்குது, இந்த உலகம் ஃபுல்லா வியாதியில் இருக்கு, உலகம் ஃபுல்லா உலகத்தில் நிறைய பேர் எதில் இருக்கிறாங்க? கடன்ல இருக்கிறாங்க. கடன்ல இருந்து நான் விடுவிக்கும்படி தரித்திரரானே. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு தைரியமா சொல்றார், தரித்திரர் என்றும் உங்களோடு இருக்கிறார்கள், நான் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. நாம் ஐஸ்வர்யவான்களா இருக்கின்றோம். கடனில் இருந்து விடுதலை, பற்றாக்குறையிலிருந்து விடுதலை. உலகத்துல பாருங்க, சுத்தி சுத்தி எங்க திரும்பினாலும் பற்றாக்குறை. கொஞ்ச நாள் இப்பயுமே இருக்குன்னு நினைக்கிறேன், சிலிண்டர்லாம் அங்கங்க என்னது கேஸ் பற்றாக்குறை. திடீர்னு சொன்னாங்க பெட்ரோல் பற்றாக்குறை அப்படின்ட்டு. எல்லாரும் ஃபுல்லாக ஒரே பெட்ரோலாக தான் இருந்துச்சு எல்லா இடத்துலையும். எல்லா இடங்களிலும் பற்றாக்குறை இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்புகின்ற பிள்ளைகள் பற்றாக்குறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். அப்படியே பதற்றத்திலே சுத்த தேவையில்லை, தைரியமா சுத்தலாம். ஹல்லேலூயா. தைரியமாய் வாழலாம். ஏனென்றால் பொல்லாங்கில் இருந்து நம்மை கர்த்தர் விலக்கி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகம் எதுல தெரியுமா இருக்கு? உலகம் எதெல்லாம் இருக்குன்னு சொன்னேன் பாருங்க. பாவத்துல உலகம் இருக்குது, கடன்ல உலகம் இருக்குது, வியாதியில உலகம் இருக்குது, பற்றாக்குறையில உலகம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயத்துல உலகம் இருக்குது. இதுல தெரியுமா? மன உளைச்சல், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இதுல உலகம் இருக்குது. சுற்றி சுற்றி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில் படிக்கிறீங்க, ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா சுற்றி சுற்றி இருக்கவங்கள பாருங்கள், எனக்கு டிப்ரெஷனாக இருக்குதுங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுங்க, ஐ எம் வெரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட், பர்ஸ்டட் மோட். உலகம் நிறைய இதில் தாங்க இருக்குது. ஒருத்தனோட ஸ்டேட்டஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவன் என்ன மைண்டில் இருக்கிறான்றது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, உலகத்துக்கே டிப்ரெஷன் இருக்கலாம், இயேசுவை நம்புகிறவர்களுக்கு டிப்ரெஷன் வராது. ஹல்லேலூயா. இயேசுவை நம்புகிறவர்கள் ஸ்ட்ரெஸ் இருக்கவே இருக்காது. இயேசுவை நம்புறவங்க ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டரா தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராது. யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நீங்க ஃப்ரீ பண்ணி விட்டுருவீங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் பொல்லாங்கிலிருந்து உங்களை கர்த்தர் விலக்கி இருக்கிறார். பொல்லாங்கிலிருந்து உங்களை விலக்கி இருக்கிறார், உங்களை ஃப்ரீ பண்ணிட்டார், உங்களை ரிலீஸ் பண்ணிட்டார். உலகமே மன உளைச்சலில் இருக்கலாம், நீங்கள் மன உளைச்சலில் இருக்க மாட்டீர்கள். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இப்ப இயேசு உங்களோட இருக்கிறார், உங்களை மன உளைச்சலில் இருந்து விடுதலை ஆக்கிட்டார், சந்தோஷமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. பெரிய ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் விலக்கி விட்டார். முதலாவது இந்த வசனம் நமக்கு எதை சொல்லுகிறது? சிலுவை நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், அவர் பொல்லாங்கிலிருந்து நம்மை விலக்கி இருக்கின்றார். எல்லாம் சொல்லாமா? அவர் 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 இயேசு என்னை பொல்லாங்கிலிருந்து விலக்கி இருக்கிறார். உலகம் போராட்டத்திலே வாழுகிறது. போராட்டம்ன்றது பெரிய பொல்லாங்க. இதெல்லாம் பொல்லாங்க நம்ம பார்க்கணும். வியாதியை பார்த்தோம்னாலே அது ஏதோ கர்த்தர் இருந்து வந்த கிஃப்ட் மாதிரி பார்க்க கூடாது. ஒரு சில அப்படிதான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த சிலுவையெல்லாம் வியாதி கிடையாது, வியாதிலாம் ஒரு சிலுவை கிடையாது.
சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்னா சிலுவையை பற்றிய உபதேசத்தை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். அல்லேலூயா. சிலுவை எதை சொல்லுகிறது? இயேசுவை சுமக்க வேண்டும்ன்றது சிலுவை சொல்லுது. சிலுவை எதை சொல்லுது? இயேசுவிற்காக பாவத்தை விடணும்னு சிலுவை சொல்லுது. சிலுவை எதை சொல்லுது? இயேசுவிற்காக இயேசுவுக்கு பிடிக்காததை செய்யக்கூடாதுன்னு சிலுவை சொல்லுது. இயேசுவுக்கு பிடிக்காது இந்த செல்ஃபோனில் கூட இருக்கக்கூடாது. இயேசுவுக்கு பிடிக்காது எதில் இருக்கக்கூடாது? செல்ஃபோனில். இந்த செல்ஃபோனில் கூட இயேசுவுக்கு பிடிக்காது என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இதை தான் சிலுவை சொல்லுது. சிலுவை வியாதியை சொல்லலை. ஒரு சிலர் சொல்கிறாங்க வியாதிங்க இந்த கடன் பெரிய சிலுவையாக இருக்குதுங்க. ஒரு சிலர் இந்த பொண்டாட்டி பெரிய சிலுவையாக இருக்குதுங்கன்றாங்க. இந்த கணவன் பெரிய சிலுவையாக இருக்குதுன்றாங்க. கணவன் மனைவிலாம் சிலுவை கிடையாது, வியாதி சிலுவை கிடையாது. எது சிலுவை? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனாக இருக்கு. இயேசுவை நம்புகிறோம், இயேசுவை ஃபாலோ பண்ணுறோன்றனால ஒரு சிலர் உங்களை விட்டு போகிறாங்களா, அது ஒரு நிந்த மாதிரி இருக்குதா? சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க. அவர் எதுலேருந்தோ உங்களை விலக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பொல்லாங்கிலிருந்து நம்மை விலக்கி. உலகம் போராட்டத்தில் இருக்கிறது. சண்டை எல்லா இடத்துலையும் சண்டை நடக்குது. எல்லா இடத்துலையும் குடும்பத்தில் சண்டை நடக்குது, வேலை ஸ்தலத்தில் சண்டை நடக்குது, ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் நடுவில் சண்டை நடக்குது. எல்லா இடத்துலையும் சண்டை, பிரச்சனை, போராட்டம் இருக்குது. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கின்ற, இயேசுவை ஆராதிக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் பொல்லாங்கிலிருந்து நம்மை விலக்கி இருக்கின்றார். நம்முடைய குடும்பம் சமாதானமா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லாம என்னுடைய குடும்பம் சமாதானமா இருக்கும். உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும். எப்படிங்க இதை தைரியமா சொல்ல முடியும்? சிலுவையின் மகிமை. ஹல்லேலூயா. The cross. சிலுவையை பார்க்கணும். சிலுவைனாக்க வீட்டில் செஞ்சு வச்சிடாதீங்க. சிலுவைனாக்க பைபிளில் சிலுவையை பற்றி என்னென்ன சொல்லுது, இயேசு என்னென்ன பண்ணியிருக்கிறார், அதை நினைக்க நினைக்க விசுவாசம் பெருகும், நம்பிக்கை பெருகும். உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் வெட்கப்படாதிருங்க, தைரியமா இருங்க. முதலாவது பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விலக்கி இருக்கின்றார். ரெண்டாவது அதே வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அந்த கலாத்தியர் 1:4 அடுத்த சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் வருஷம் அவர் நம்மை இப்பொழுது இருக்கின்ற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, அடுத்தது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி, எகைன் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே போதும். ரெண்டாவது நம்ம இதை முதலாவது பொல்லாங்கிலிருந்து நம்மை விலக்கி இருக்கின்றார். ரெண்டாவது தேவனுடைய சித்தத்தின்படியே நம்மை நடத்துகின்றார். ஹல்லேலூயா. இந்த வசனம் எதை சொல்லுகின்றது? பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி இருக்கிறார்னு பார்த்தோம். ஆனா நம்ம எங்க தான் வாழ்றோம்? உலகத்துல தான். பொல்லாத பிரபஞ்சத்துல தான் வாழ்றோம். எங்க தான் வாழ்றோம்? பொல்லாத பிரபஞ்சத்துல, பொல்லாத உலகத்துல தானே வாழ்றோம். ஆனா தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலும் தேவ சித்தத்தின்படி வாழ முடியும். ஹல்லேலூயா. ஒரு சிலர் தேவ சித்தம் என்ன அப்படின்னாலே பயப்படுவாங்க. இவங்க பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் ஒர்க் அவுட் ஆகாதப்ப கர்த்தர் சித்தம் பிரதர் அப்படின்னு விட்டுருவாங்க. ஒரு சிலர் தேவ சித்தம்னாலே பயப்படுவாங்க. என்னடா தேவ சித்தம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. தேவ சித்தம் அழகானது. ஆமென். தேவ சித்தம் அருமையானது. தேவ சித்தம் ஆசீர்வாதமானது. இந்த இரண்டாவது சீக்வன்ஸ் எதை சொல்லுகிறது? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி. அப்படி சொல்லாமா? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே. இந்த இரண்டாவது காரியம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலும் நாம் வித்தியாசமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லாமா? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலும் நாம் வித்தியாசமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவ சித்தம் இருக்கிறது. அதுக்காக தான் அவரை ஒப்பு கொடுத்தார். அதற்காக தான் தம்மையே ஒப்பு கொடுத்தார். எப்படிப்பட்ட வித்தியாசமான வாழ்க்கை? நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். அல்லேலூயா. அதுதான் தேவ சித்தம். நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எல்லாம் சொல்லாமா? நான் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். யோசேப்பை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலுக்குள்ள வந்துடுவார். நல்லா கவனிங்க. ஜெயிலுக்குள்ள ஒரு பையன் வந்துட்டான் அப்படின்னா அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பானா? ஆடுவோம் பாடுவோம் கூடியாக அங்க வந்து பாடுவானா? ஊர்ல இல்லாத டிப்ரெஷன்லாம் ஜெயிலில் தாங்க வரும்.
ஊரில் இல்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஜெயிலில் தான் வரும். சுற்றியில் இருக்கிறவனை பார்த்தா பெரிய பிரச்சனையாக, ஐயோ இவனை ஜெயிலில் பல வருஷம் இருக்கிறவன் இருப்பான். ஒரு சிலர்லாம் ஜெயிலுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் ஆகிருப்பாங்க. ஜெயிலுக்கு வந்து நல்ல தாடியெல்லாம் பெப்பர் சால்ட்டு மாதிரி அங்கங்கே வெள்ளை முடி கருப்பு முடியெல்லாம் வந்து அப்படியே இருப்பாங்க. முடிவு பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி தாண்டா நம்மளும் வெளியிலேருந்து வந்து 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 நம்ம பேர பிள்ளைகள்லாம் டாட்டா காமிச்சு போவாங்க, நம்மளும் இப்படியே கிடக்க வேண்டியதான் முடிவு பண்ணி. யோசேப்பு அந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. ஆனால் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர் யோசேப்பு. அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்ன சொன்னேன்? சந்தோஷமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னது? சந்தோஷமாய் வாழ. ஏன்னா சிலுவையின் மகிமை இதெல்லாம் சொல்லுது. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே, பிதாவாகிய தேவனுடைய. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும். ஜெயிலுக்குள்ள வந்து வசனம் எப்படியே சொல்லுது, நடந்தாராம். நடந்து போயிட்டு கைதியை பார்த்து கேட்கிறார், நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறது என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சந்தோஷமா இருக்கிறதே பெரிய விஷயம், பெரிய டாஸ்க், பெரிய சப்ஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட். யார் சந்தோஷமா இருக்கிறது? யோசேப்பு சந்தோஷமா இருக்கிறதே பெரிய விஷயங்க. ஆனா அடுத்த ஆள்கிட்ட போய் யோசேப்பு கேட்கிறாரு, என்னப்பாச்சு, ஏன் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன டிப்ரெஷன், என்னாச்சு, என்ன பிரச்சனை? அவனே நினைச்சிருப்பான், ஏன் நீனும் என் செல்லில் தான் இருக்கிற, நீனும் இதே ஜெயிலில் தான் இருக்கிற, எப்படா நீ சந்தோஷமா இருக்கிற? இயேசுவின் சித்தம். நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பது இயேசுவின் சித்தம். இதை தான் சிலுவை சொல்லுகிறது. அல்லேலூயா. சிலுவை எவ்வளவு மகத்துவமானதை சொல்லுது பாருங்க. எதுக்குங்க இயேசு அப்படி திகிலடைவும் வியாகுலப்படவும் தொடங்கினார்? பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தேவதூதர்களை இறக்குவேன் அப்படின்னார். அவ்வளவு வல்லமை உள்ளவர், அவ்வளவு பெரியவர், அவ்வளவு சிறந்தவர். எதுக்குங்க பயப்பட்டு அப்படியே வியாகுலப்படணும்? அவர் பயப்படணும்னு அவசியமா? எதுக்குன்னா நம்ம சந்தோஷமா வாழணும். என் பிள்ளைகள் என்னைக்கு பயப்படக்கூடாது. பைபிள் அதனாலதான் 365 தடவை பயப்படாதுன்னு இருக்குது. அல்லேலூயா. ஏன்? அவர் ஒரு நாள் பயந்தார். இயேசு ஒரு நாள் அந்த திகிலையும் வியாகுலத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அவரை விசுவாசிக்கின்ற நாம் பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லாமா? நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். இயேசு என்னோடு இருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று தேவ சித்தம். இரண்டாவது, நீங்கள் திருப்தியாய் வாழ வேண்டும் என்று தேவ சித்தம். நீங்கள் எப்படி வாழணும்? திருப்தியாய் வாழணும். பவுல் சொல்றார், எந்த சூழலிலும் நான் வாழ கற்றுக்கொண்டேன், எந்த சூழலிலும் வாழ கற்றுக்கிட்டேன் அப்படின்ற. திருப்தியா வாழணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். எதை பார்த்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அல்லேலூயா. ஒன்னே ஒன்றில் மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடாது. கர்த்தரோடு செலவு பண்ணுகின்ற நேரம், கர்த்தருக்காக செய்கின்ற காரியத்தில் மட்டும் இது போதும் அப்படின்னு நின்றக்கூடாது. இன்னும் அதிகமாக செய்யணும், இன்னும் அதிகமாக. இவ்வளோ ஆத்துமாக்கள் வந்துட்டாங்க, சர்ச்சு ஃபுல்லாகிடுச்சு, போதும் கிடையாது. அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்தது என்ன பண்ணணும்? போதும், இத்தனை சர்வீஸில் இந்த ஊழியம் தான் செய்கிறோம், இது போதும். அடுத்து என்ன பண்ணணும்? எல்லாமே தேவ சித்தத்தின்படி பண்ணணும். அல்லேலூயா. அதில் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலுக்குள்ளே போகாமல் மீது எல்லாவற்றிலும் நாம் திருப்தியாய் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். அல்லேலூயா. காலையில் எழும்புறீங்களா? திருப்தியாக எழும்பணும். காலையில் எழும்புறப்பே கர்த்தர் எனக்கு இந்த நாளை கொடுத்துருக்கின்றார், கர்த்தர் இந்த நாளை காண செய்திருக்கின்றார், நேற்று இரவு நல்ல உறக்கத்தை கர்த்தர் கொடுத்துருக்கின்றார், காலையில் நல்ல கர்த்தர் எழுப்பி விட்டுருக்கின்றார். திருப்தி வேணும். அல்லேலூயா. எந்திரிக்கிறப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனையை பார்க்க போகிறோம்? ஏன் சொன்னுமே பிரச்சனையை தான் பார்ப்பீங்க. ஏன் சொன்னுமே நேற்று நாள் உருப்படாமல் போணுச்சு, இன்னைக்கு அதை விட மோசமாக தாங்க, கண்டிப்பாக மோசமாக தான் போகும். ஏன்னா ரொம்ப அழகாக அந்த நாளை ஆரம்பிக்கிறீங்க, அதனால் அப்படி தான் மோசமாக தான் போகும். எந்திரிக்கிறப்பே கர்த்தர் இந்த நாளை கொடுத்துருக்கின்றார், இந்த நாள் கர்த்தர் உண்டாக்கின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவேன்னு ஆரம்பிங்க. அந்த நாள் முழுசும் சந்தோஷமா இருப்பீங்க. எப்படிங்க? நான் பேசினா சந்தோஷமா இருப்பேன், நீங்க பேசினாதான் சந்தோஷமா இருப்பீங்க. அல்லேலூயா. ஒரு சிலர் தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டு வாழ்வார்கள். இயேசு சொல்லிட்டாருங்க, இயேசு வல்லவருங்க, இயேசு பெரியவருங்க, அதனால சந்தோஷமா இருக்கும். இயேசு வல்லவர்ன்றனால நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. இயேசு வல்லவர்ன்றதை நீங்க நம்பினாதான் சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா. இயேசு வல்லவர்ன்றதை நம்புறவங்க இந்த வாயில தேவையில்லாம பேச மாட்டாங்க. இயேசு நல்லவர் என்று நம்புறவர்கள் திருப்தியாய் வாழ்வார்கள். அல்லேலூயா. இயேசு நல்லவர். எப்ப? சர்ச்சில் வந்து பாடுறப்ப இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், பாட்டு பாடுறப்ப இயேசு நல்லவர், கண்ண மூடி எனக்கு நல்லவரா, அப்ப இயேசு நல்லவர். 24 மணி நேரமும் நம்பணும் இயேசு நல்லவர். 24 மணி நேரமும் அறிக்கையிடணும் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லாம என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ஒரு பாட்டு இருக்கும், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், எனக்காய் மரித்த தேவன் நீரே, உந்தன் அன்பை எண்ணி எங்கே போவேன்,
வாழ்நாள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். அதில் இந்த வரி வரும், கடைசி மூச்சிலும் சொல்லுவேன் இயேசு நல்லவர் என்று. அல்லேலூயா. கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று அப்படின்னு அந்த பாட்டு முடியும். ஈவன் மை லாஸ்ட் பிரெத், கடைசி மூச்சில இயேசு நல்லவர்னு சொல்லணும். அப்படிப்பட்ட முடிவு தான் நமக்கு வரும். அல்லேலூயா. சும்மா அப்படியெல்லாம் போக மாட்டோம். தைரியமா இயேசு கிறிஸ்து வருக வரையில உயிரோடு இருக்கணும். இயேசு கிறிஸ்து வருக ரொம்ப தாமதிச்சா தீர்க்காயுசுல தான் நீங்களாம் போவீங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க. நைட்டு தூங்க போறோம், ஐயோ பயந்துருவோமோ, செத்து போயிடுவோமோ, ஐயோ உடம்பு காலி ஆயிருமோ, அவன் வந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து கதவை தாப்பா போடாமலே தூங்குவாங்களாம். ஏன்னா செத்து போயிட்டா கதவை திறந்து யாராவது வந்து உள்ள வந்து பார்க்கணும். எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க, சரியான விசுவாசம். தூங்குறப்ப இயேசு முழிச்சிருக்காருன்ற சிந்தனை வேணும். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை எனக்காக முழிச்சே இருக்கிறாருங்க ஒருத்தர். நான் தூங்க போறேன் அப்படின்ட்டு தூங்க போகணும். அவன் செத்து போயிருவனும், இங்கிட்டு இவன் வந்துருவானோ, அங்கிட்ட அவன் வந்துருவானோ, அதுவாக்கும் இதுவாக்கும் இப்படி யோசிச்சுட்டே தூங்க போனா கண்டிப்பா காலைல முழிக்க மாட்டான், காலைல பரலோகத்தில் இருப்பான். இப்படிப்பட்ட ஆட்கள் எங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஏன்னா சிலுவையின் மகிமை நமக்கு திருப்தியை தருகிறது. தேவ சித்தம் நாம் திருப்தியாய் வாழ வேண்டும் என்று, தேவ சித்தம் சந்தோஷமாய் வாழ வேண்டும், தேவ சித்தம் திருப்தியாய் வாழ வேண்டும். அடுத்து இந்த செகண்ட் பாயிண்ட்லயே தேவ சித்தம் நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவை இதெல்லாம் சொல்லுது பாருங்க. சிலுவை இதெல்லாம் சொல்லுது. புறஜாதியா இருந்த நம்மை இந்த சிலுவை ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தமாய் மாற்றிவிட்டது. அல்லேலூயா. நம்ம ஆபிரகாம் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அந்த அளவில் அதை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். எப்படிங்க? வானத்தை பாருங்க, எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்குது, அதை விட அதிகமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். பூமி மண்ணை எடுத்து பாருங்க, பீச்சுக்கு போனா மண்ணை எடுத்து பாருங்க, அந்த உங்க கையில் இருக்க மண்ணை உங்களால என்ன முடியுமா? ஆனா இயேசு என்ன சொல்றாரு, இந்த பீச்சில் இருக்கிற மண்ணை விட அதிகமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்கும், சுத்த வெள்ளியும் சொக்க பொன்னும் நீரேதான், மண்ணின் தூளை போல் மனிதரை எனக்கு தாருங்க. இயேசு தருவார். அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் அப்படி உங்களுக்கு தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டும் இல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அநேகருக்கு you will be a blessing. blessed மட்டும் கிடையாது, blessing-ஆ மாறணும். நம்மளால 4 பேர் ஆசீர்வதிக்கப்படணும். நம்மளால 40 பேர் 4 பேர் 40-ஆ மாறணும், 40 400-ஆ மாறணும், 400 4000-ஆ மாறணும், 4000 4 லட்சம் 4 கோடி 4 மில்லியன். ஹல்லேலூயா. நம்மால் பல லட்சம் மனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பல லட்சம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பல லட்சம் மக்கள் இயேசுவை கண்டுகொள்வார்கள். அநேகருக்கு உங்களை படியளக்கும்படி கர்த்தர் வைப்பார். இதுதான் தேவ சித்தம். இதுதான் தேவனுடைய இந்த இடத்துல இந்த வசனம் இருக்குல்ல, பிதாவாகிய தேவனுடைய சித்தம். பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நீங்கள் திருப்தியாய் வாழ வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் செய்வார். முதலாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விலக்கினார். பொல்லாத பிரபஞ்சத்தினின்று பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விலக்கி. இரண்டாவது, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே. அடுத்து கடைசி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கடைசி அதே வசனத்தை கலாத்தியர் 1:4, கலாசியன்ஸ் 1:4 லாஸ்ட் வாசிங்க. நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மறுபடியும் வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். He surrendered himself. நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கடைசி பாயிண்ட், ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. முதலாவது பொல்லாங்கிலிருந்து விலக்கினார். எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள், பொல்லாங்கிலிருந்து விலக்கினார். இரண்டாவது, தேவனுடைய சித்தத்தின்படியே நம்மை வாழ செய்வார். மூன்றாவது, அவரையே ஒப்பு கொடுத்தார். அவரையே ஒப்பு கொடுத்தார். எப்படிப்பட்ட காரியம்? ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லி இந்த மூன்றாவது பாயிண்டை நான் விளக்கும்படி விரும்புகிறேன். ஒரு சிட்டி, இப்போ ட்ரிச்சி சிட்டிக்கு வந்து தமிழ் நகரம். ஒரு நகரத்தில், ஒரு சிட்டியில் ஒருத்தர் இருந்தான், ஒரு வாலிப பையன். அந்த சிட்டியினுடைய ராஜா, அந்த சிட்டியினுடைய தலைவர் ரொம்ப அழகாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப ஆசீர்வாதமாக, ரொம்ப செழிப்பாக, அதாவது அந்த ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், அந்த ஊர் மக்களுக்கு எதுவும் தேவை அப்படின்னா அந்த தேவைன்னு அந்த ஊர் மக்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ராஜா கொடுத்துருவார். அப்படி அந்த சிட்டியை ரொம்ப கட்டுக்கோப்பாக, ரொம்ப சூப்பராக, வெல் பேலன்ஸ்டு மேனரில் அந்த சிட்டியை கொண்டு போயிட்டே வரார் அந்த ராஜா.
அப்படி அந்த ராஜா கொண்டு போயிட்டு வரப்ப அந்த சிட்டியில் இருக்கிற ஒரு பையன், ஒரு வாலிப பையன் பக்கத்து நகரத்தில் போய் ஒரு ஒரு செயினை திருடிட்டு வந்துடுறான். ஒரு செயினை என்ன பண்ணிட்டு வந்துடுறான்? திருட்டு வந்துடுறான். அப்படி திருட்டு வந்தோடனே ஒரு 3 நாள் அமைதியாக இருக்கிறான், 4 நாள் அமைதியாக இருக்கிறான், யாருக்கு ஒன்றும் தெரில. உடனே இந்த செயினை போய் வித்துறான், காசாக்குறான், நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறான் அந்த காசை வச்சுட்டு. ஒரு 2 வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அந்த பக்கத்து சிட்டியில் அந்த செயினை பறி கொடுத்த அந்த ஆட்கள் ஃபுல்லாக அந்த சிட்டி ஃபுல்லாக தேடினாங்க, எங்கேயும் கிடைக்கல. அப்படின்னொன்னையும் இந்த சிட்டிக்கு வந்து தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு ஆட்களை அனுப்பலான்றப்போ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து வந்தான், இந்த பையன் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன உடனேயும் உடனே நேராக வந்து இங்கே நுழையிறப்ப இந்த ஊரோட செக்யூரிட்டி, இந்த சிட்டியோட செக்யூரிட்டி போயிட்டு அவங்கள்ட்ட, எதுக்காக நீ ஏன் ஊருக்கு வர அப்படின்னு கேட்டப்போ, இந்த மாதிரி உங்களால் தான் எங்களோட எதை வச்சுருக்கறான், செயினை வச்சுருக்கிறான், நாங்கள் உள்ளே போய் நாங்கள் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு. இல்லை, ஆதாரபூர்வமாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு. உள்ளே பூந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ணால் ஒரு நகை விற்கிற கடையில் இந்த செயினை பார்த்துட்டாங்க. அந்த நகைக்கார்ட்ட சொல்லி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தப்போ இவன் தான் இந்த செயினை கொண்டு வந்து கொடுத்தான்னு அந்த பையனை சொல்லிட்டாங்க. இந்த பையனை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. பையனை கொண்டு வந்து நிறுத்தினோடனே எதிர் ஊர் ராஜாவும் வந்துட்டார். ஏன்னா என்னத்தை திருடிட்டான்? செயினை திருடிட்டான். இந்த ஊர் ராஜாவும் நிற்கிறாரு. ஒட்டுமொத்த ஊரே சொல்லுது, நம்ம ஊர் மானமே போயிடுச்சு, மரியாதையே போயிடுச்சு. நம்ம ராஜா நம்ம ஊரை எப்படி வச்சுருந்தார், நம்ம ஊருக்குள்ளேயே அநியாயம் நடக்கலை, நம்ம ஊருக்குள்ளேயே பிரச்சனை நடக்கலை, ஆனால் நீ நம்ம ஊருக்குள்ளே இருந்து இந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம பக்கத்து ஊரில் போய் அதுவும் திருடிட்டு வந்துட்ட, திருட்டு வேலையை நீ செஞ்சிட்ட, நீ கொன்னே ஆகணும், ராஜாவோட மானத்தை நீ கெடுத்துட்ட, கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு ஊர் மக்களே சொல்கிறாங்க. எதிர் ஊர் மக்கள் வந்து எல்லாருமே உங்கள் ஊரில் தான் வந்துட்டான், உங்கள் ஊரில் தான் வந்துட்டான், ராஜாவையும் குற்றம் சாட்டுறாங்க, அந்த பையனையும் குற்றம் சாட்டுறாங்க. அப்போ என்ன தான் முடிவாக செய்யலாம் அப்படின்றப்ப அந்த எதிர் ஊர் ராஜா சொல்கிறாரு, செயினை பறி கொடுத்த ஊரோட ராஜா சொல்கிறாரு, அந்த பையனை கொன்றுங்க, அந்த பையனை கொன்னுட்டா நாங்கள் வந்துட்டு விட்டுடுறோம், ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லைனாக்க நாங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல தான் நிற்போம், இதை விட ரொம்ப மோசமாக நடக்கும் எல்லாமே அப்படின்னு. உடனேயும் அந்த பையனை கொல்றதுக்காக எல்லாருமே வராங்க. அப்படி வரப்ப அந்த ராஜா, அந்த ஊரோட ராஜா, பெரிய ராஜா, அவ்வளோ கட்டுக்கோப்பாக வெல் பேலன்ஸ்டாக அந்த ஊரை நடத்தின ராஜா தன்னோட சேர்லேருந்து தன்னோட பொசிஷன்லேருந்து இறங்கி வந்து ராஜா தன்னோட 2 செயினை கழட்டி 2 மோதிரத்தை கழட்டி அந்த ஊர்க்காரங்கள்ட்ட கொடுத்தார். ஊரே அமைதியாக இருந்துச்சு. இந்த ஊர் அமைதியாக இருக்கு, அந்த ஊர் அமைதியாக இருக்குது, இந்த மக்கள் அமைதியாக இருக்காங்க, அந்த மக்கள் அமைதியாக இருக்காங்க. அந்த ராஜா முழிக்கிறாரு. ராஜாக்கள் தன்னுடைய நிலைமையிலிருந்து இறங்கி வரமாட்டார்கள், தண்டனைக்கு தான் ஒப்பு கொடுப்பாங்க. ஆனால் செயினே கழட்டி கொடுத்தாரு, மோதிரத்தை கழட்டி கொடுத்தாரு. கொடுத்துட்டு இவன் திருடினதை விட அதிகமாகவே கொடுத்துருக்குறேன், இவனை விட்டுரு அப்படின்ட்டு இவனை ரிலீஸ் பண்ணார். உடனே இந்த ஊருக்கு பெரிய ஆச்சரியம், இந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம். எல்லாம் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு போனார்கள். இந்த கடைசி வசனம் சொல்லுது, அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த இந்த சின்ன ஒரு சம்பவத்தில் அந்த பையன் திருடினதுக்கு ராஜா இறங்கி வந்து அவருடைய செயினையும் மோதிரத்தையும் கொடுத்தார். ஆனால் நாம் செய்த பாவங்களுக்கு இயேசு ஏதோ ஒரு செயினையும் மோதிரத்தையும் கழட்டி கொடுக்கல, அவரே கொடுத்தார், அவரே ஒப்பு கொடுத்தார். நியாயப்படி நம்முடைய பாவங்களுக்கு நாம் தான் தண்டிக்கப்பட வேண்டும், நம்முடைய பாவங்களுக்கு நாம் தான் சிலுவையில் தொங்க வேண்டும், நம்முடைய பாவங்களுக்கு நாம் தான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், நாம் தான் தண்டனை அனுபவிக்கணும், நம்ம தான் வேதனை அனுபவிக்கணும், நம்ம தான் கஷ்டத்தில் வாழணும். ஆனால் இயேசு எந்த சப்ஸ்டியூட்டையும் இறக்கலை, இயேசு எதையும் கழட்டி கொடுக்கல. என்ன தெரியுமா பண்ணார்? அவரே இறங்கி வந்தார், அவரே இறங்கி வந்தார். விண்ணின்று மண்ணில் வந்து பாதை காட்ட சிலுவை ஏந்தினார். ஏங்க இந்த ராஜா எப்படி அந்த ஊரை ரொம்ப வெல் பேலன்ஸ்டாக நடத்தினாரோ, எப்படி மக்கள் கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இந்த ராஜா செஞ்சாரோ, அதை விட மேலா இயேசு நமக்கு செஞ்சுட்டு இருக்கிறார். உலகத்தை அழகா உண்டாக்குனார் இயேசு.
உலகத்தில் நம்மளை வச்சார். எவ்வளவு இயற்கை, எவ்வளவு அழகு. காலையில் எவ்வளோ அழகாக சூரியன் உதிக்குது, மாலையில் எவ்வளோ அழகாக மறையுது. இவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிக்கணும். ஆனாலும் பாவத்தை நாம் செய்தோம். பாவ உணர்வு நமக்குள்ளாக இருந்தது. இதுக்கெல்லாம் என்னங்க செய்கிறது? பிசாசு நம்மளை குற்றம் சாட்டினா எல்லாருமே நம்மளை பாவி பாவி பாவின்னு, உங்களை கூட இப்போ பல பேர் பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்கலாம். உன்னால தான் இந்த பிரச்சனை, உன்னால தான், நீ வந்ததுனால தான், நீ இப்படி இருக்கிறனால உனக்கு எதுவுமே நல்லது நடக்காது, நீ அதை பண்ணிட்ட இதை பண்ணிட்ட, உங்களை பல பேர் குற்றம் சொல்லலாம். ஆனால் இயேசு சொல்றாரு, உனக்காக நான் என்னையே கொடுத்தேன், உனக்காக என்னையே கொடுத்தேன். நீங்க தைரியமா சொல்லலாம், உனக்கு என்ன இருக்குன்னு யாராவது கேட்டா எனக்கு இயேசு இருக்கிறாருன்னு சொல்லு. ஹல்லேலூயா. யாராவது பார்த்து உனக்கு என்ன இருக்கு, எல்லாமே நீ தப்பு தப்பா பண்ணிட்ட, எல்லாமே நீ முடிச்சிட்ட, அவ்வளவுதான், இனிமேட்டு பாரு அவங்களாம் சந்தோஷமா இருப்பாங்க, இவங்களாம் சந்தோஷமா, உன்னால ஒன்றும் வாழ முடியாது. எனக்காக இயேசு இருக்கிறார், எனக்காக இயேசு அவரே கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த 75 நிமிட ஆராதனையை பார்க்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உனக்கு இயேசு இருக்கிறார். இயேசு உன் வாழ்க்கையில் இருக்கிறார். இயேசு உன் குடும்பத்தில் இருக்கிறார். இயேசு உனக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. அவர் உன்னோடு இருக்கிறதுனால் நீ எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எஃப்சிபா வந்து ஜெபிக்க போகிறார்கள். அதற்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த நாட்கள் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நல்லா கொண்டாடுறோம். குட் ஃப்ரைடேவை நல்லா அனுசரிக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், இயேசு உனக்கு இருக்கிறார். இயேசு உன் வாழ்க்கையிலே உனக்கு அற்புதம் செய்வார். உங்கள் குடும்பத்தில் வியாதியோடு யாராவது இருக்கலாம். இந்த ஆராதனையில் அட்டன் பண்ணுறவங்க நீங்கள் வியாதியாக இருக்கலாம், எக்ஸாம்ஸை எதிர்நோக்கி இருக்கலாம், ரிசல்ட்டை எதிர்பார்த்து இருக்கலாம், வேலைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, இயேசு இப்போ உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சிலுவையின் மகிமை இதெல்லாம் சொல்லுது. சிலுவையின் மகிமை எதை சொல்லுது? அந்த 3 பாயிண்ட்டை சொல்லாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பொல்லாங்கிலிருந்து நம்மை விலக்கினார். பொல்லாங்கிலிருந்து நம்மை விலக்கினார். 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி. எல்லாம் சொல்லாம? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே. இந்த கடைசி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். இப்படிப்பட்ட கர்த்தரை நாம் தொழுது கொள்கின்றோம். எனவே இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றார். இயேசு உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றார். இயேசு உங்கள் முன்பாக நடக்கின்றார். ஜெபிக்கும் பொழுது நாம் இணைந்து ஜெபிப்போம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நாங்கள் பாடும்படி விரும்புகின்றோம். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே
shall bow, every knee shall bow, every tongue confess, my Jesus Christ is Lord. நாம் யாவரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆவியானவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த 75 minutes ஆண்டவரே யூத் ப்ரேயருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி சுவாமி அப்பா அந்த பொல்லாங்க உலகத்திலிருந்து கத்தாவே அப்பா எங்களை நீர் விடுதலை ஆக்கினீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்தின்படி வாழ எங்களை நீ தெரிந்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா தகப்பனே, அப்பா எங்க தம்மை தாமே நீங்க எங்களுக்காக நீங்க ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா உங்க அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா இந்த நேரத்திலும் யார் யார் ஆண்டவரே உலக காரியங்கள்ல இருந்து ஆண்டவரே விடுதலை ஆக முடியாதபடிக்கு ஆண்டவரே அப்பா கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருத்தவங்களையும் தேவன் நீங்க விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அப்பா அந்த பொல்லாங்க உலகத்துல இருந்து கர்த்தர் நீர் விடுதலை ஆக்குவீராக சுவாமி. அப்பா அது என்ன காரியமா இருந்தாலும் என் தேவன் நீங்க விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க எங்க அந்த பூமியில எங்களை வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா அப்பா இதுல கலந்து கொண்ட ஒவ்வொருத்தவங்களையும் மாற கத்த நீங்க உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்தை அறிந்தவர்களா ஆண்டவரே, அதன்படி வாழ தங்களை கீழ்ப்படி ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்க ஒவ்வொருத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்காக இந்த பூமியில வந்து ஆண்டவரே மரித்தீங்களே, ஆனாலும் என் தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்களே. அதே போல கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த உன்னதத்தை அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும் அறிந்து கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க அப்பா, உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம். தங்களுடைய வாழ்க்கையை இயேசப்பா ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்காக ஒப்பு கொடுக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா உதவி செய்யுங்க ராஜா ஆண்டவரே. அப்பா அந்த பிரேயர்ல கலந்து கொண்ட ஆண்டவரே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கர்த்தாவே அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே நீங்க விடுதலை ஆக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா தகப்பனே பிள்ளைங்க ஆண்டவரே அப்பா தங்களுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி அப்பா உம்முடைய சமூகத்துல வந்ததுக்கு கர்த்தர் நீங்க ஆண்டவரே அப்பா அதற்கான பலனை காண என் தேவன் நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பிரேயர்ல கலந்து கொண்டது நல்லது, இதன் மூலமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைங்க சாட்சி சொல்ல அவங்களுடைய லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாக தேவனை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இவங்க மூலமா இவங்க குடும்பத்துல கர்த்தர் நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நீங்க பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமையும் என் இயேசுவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்து விட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கடைசியா இந்த சரணத்தை மட்டும் பாடி நாம் முடிக்க போகின்றோம். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கை உயர்த்தி சந்தோஷத்தோடு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிரிச்ச முகத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசுவிற்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு உனக்குள் வந்து விட்டார். எதற்கும் பயப்படாதே. கடைசியாய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. Have a blessed week ahead. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்திலே உங்களை ஆராதனையிலே நாங்கள் சந்திக்கிறோம். குட் நைட். God bless you.